தோல்விக்கான ஒரு காரணி கோட்பாட்டை புறக்கணிக்க காரணம் நுண்ணறிவில் ஒரே ஒரு காரணி மட்டும் இல்லாமை. மனநல குறைபாட்டின் ஒரு அறிகுறி என்பது தன்னம்பிக்கை இன்மை. கணினிவழி கற்பித்தல் என்பது டாஸ் கொள்கையின் விளைவாக்கமாகும். செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம். கவனித்தல் என்பது மனத்தின் செயல்பாடு. மனவெழுச்சி நுண்ணறிவின் பண்புகளை பற்றி கூறியவர் யார்? பீட்டர் சலோவி. முயன்று தவறி கற்றலுக்கான கோட்பாட்டை வழங்கியவர் எல். தான்டேக். கீழ்கண்ட நேர்காணலில் எந்த நேர்காணலில் பேட்டி காண்போருக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையும் சுதந்திரமும் உள்ளன? வடிவமைக்கப்படாத நேர்காணல். கீழ்கண்ட எந்த ஒன்றில் ஆளுமையை அளவிடும் புறத்தேற்று நுண்முறைகள் இல்லை? முடிவற்ற வாக்கியங்கள். கற்பதற்கு முன் அல்லது நடத்தைக்கு உட்படுவதற்கு முன் கற்பவரது டாஸ் தெரிந்திருக்க வேண்டும். தனித்துவம் மற்றும் ஆளுமை. நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது. பிறப்பிற்கு முன் நரம்பு செல்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை அதிகமாவது. மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் டாஸ் தேவை. குறைபாட்டு தேவைகள். நடத்தையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜே.பி. வாட்சன். குழந்தைகளின் கண்டுபிடிப்புகள் அல்லது கட்டமைத்தல் அனைத்தும் உலக பொது அறிவிற்கான கற்பனை. இவை அனைத்தும் தனது சொந்த செயல்பாட்டின் மூலமாகவே பெற முடியும். கட்டமைப்பு அணுகுமுறை. மாற்றியமைக்கப்பட்ட மூளை கட்டமைப்பு டாஸ் என்று அழைக்கப்படுகிறது. நினைவாற்றல் தேடல். ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயக விழுமங்களை வளர்த்தெடுக்க டாஸ் ஊக்குவிப்பார்கள். சிந்தனை சுதந்திரத்தை. பியாஜேயின் முற்செயல் மேம்பாட்டு நிலையில் இந்த பண்பானது கவனத்தினை பலவற்றிலிருந்து விலக்கி ஒரு அம்சத்தின் கீழ் குவிப்பதனை குறிக்கும். மையப்படுத்தல். ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது சூழ்நிலை. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மனிதன் வேலை செய்யும் சூழலில் மிகவும் உதவியாக இருக்கிறது? மனவெழுச்சி நுண்ணறிவு. டாஸ் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிப்பதாகும். மனநலம். புது மற்றும் மாறுதலுக்கு உட்பட்ட சூழலுக்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் மற்றும் மாற்றிக்கொள்ளும் திறமை டாஸ் எனப்படும். நுண்ணறிவு. டாஸ் நிலை தற்போதைய சிந்தனையின் பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது. ஆனால் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவுக்கு கொண்டு வர முடியும். முன் உணர்வு. நேரடியான அறிவுரை பகுதியில் முக்கிய பங்களிப்பவர் அறிவுரை பகுருபவர். பழமை ஆக்க நிலைநிறுத்தலில் தூண்டல் அளிக்கப்பட்ட வரிசை. முதலில் கட்டுப்படாத தூண்டல், பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல். மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தும் முறை மரபியல். ஆளுமை என்பது ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வார் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர் ஆர்.பி. காட்டல். கல்வி உளவியல் உள்ள டாஸ் பயன்பாடு ஆசிரியர் கல்வியில் உள்ள பயிற்சி ஆசிரியர்களின் ஆளுமையில் நிலைத்த தாக்கத்தை உருவாக்குகிறது. நடைமுறை. கவனம் கீழ்கண்டவற்றில் எதை குறிப்பிடுகிறது? பகுதி நினைவு நிலை. காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டில் 5வது கற்றல் என அழைக்கப்படுவது பன்முக வேறுபாடு. ஆர்வம் என்பது உள்ளார்ந்த கவனம் மற்றும் கவனம் என்பது ஆர்வத்தினால் செய்யும் செயல் என்று கருத்தை கூறியவர் மெக்டோகல். தனிநபர்களிடையே தொடர்பு கொள்வதில் சிறந்த ஊடகமாக செயல்படுவது மனவெழுச்சிகள்.